உண்ணாவிரதம் குலைமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜாதிகள் மதங்கள் சமயங்கள் பெருகிவிட்டன, ஜாதி மத சமய சண்டைகளும் பெருகிவிட்டன. இயற்கை உண்மையை மக்களுக்கு புகட்டவே 19ஆம் நூற்றாண்டில் இயற்கை பேரொளி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மனித ரூபத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் திருவருட்பிரகாச வள்ளலார். வள்ளல் பெருமான் தோற்றுவித்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை, வள்ளல் பெருமான் போதித்த இயற்கை உண்மைகளை அறிந்த அருளாளர்கள் உலகமெங்கும் பரவியுள்ளனர். இந்த இயற்கை உண்மையை அருட்பெருஞ்சோதியை அறியாத மக்களும் உலகமெங்கும் வியாபித்துள்ளனர். அறியாதவர்களும் அறிய வேண்டும் என்பதற்காகவே மக்களால் அறியப்பட்டவர் மூலம் பேருண்மை வெளிப்பட்டால் அது மக்களை சுலபமாக வந்து அடையும். எனவேதான் திரைப்படத் துறையில் பிரபல திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான KR அவர்கள் திருவருட்பாவினை திரையுலகில் 22 காலம் பணிபுரிந்த சாய்குமார் அவர்களை இசையமைப்பாளராக ஏற்று இசையமைக்கச் செய்து இசை உலகில் உலகறிந்த இசை மாமேதை திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களை பாட வைத்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் யார் என்பதை இங்கு சுருக்கமாக விளக்குகிறோம். இதுவரை வந்துதித்த ஞானிகள் மதத் தலைவர்கள் அவரவர் சமயம் தழைக்க தொண்டு புரிந்தனர். ஆனால் வள்ளல் பெருமான் அவர்களினின்று முற்றிலும் மாறுபட்டு மதங்களையும் மார்க்கங்களையும் கடந்து மக்களின் மனம் வாக்கு காயம் சுத்தியடைய ஓர் புதிய பாதையை வகுத்தவர்தான் வள்ளல் பெருமான். அந்த பாதைதான் திருவருட்பா. வள்ளல் பெருமான் யார்? அத்திருத்தேகம் எப்படிப்பட்டது? பன்னெடுங்காலமாக உலகில் தோன்றிய மக்களில் ஞானிகளும் யோகிகளும் மகரிஷிகளும் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் பெற்றிடாத 3 தேகங்களைப் பெற்ற முத்தேகிதான் வள்ளல் பெருமான். அவைகளில் முதலாவது சுத்த தேகம். அவருடைய தேகம் பசியை அறிந்ததில்லை, ருசியை அறிந்ததில்லை, உறக்கமும் இல்லை, சோம்பலும் இல்லை, மறதியும் இல்லை, ஆசையும் இல்லை, சினமும் இல்லை, பற்றும் இல்லை, பால் கவர்ச்சியும் இல்லை, வஞ்சமும் இல்லை, அச்சமும் இல்லை, நரையும் இல்லை, திரையும் இல்லை, மூப்பும் இல்லை, பிணியும் இல்லை. அவரிடமிருப்பது இமைப்பொழுதும் நீங்காத கருணை உள்ளம். அன்பு உருவாக சதாசிவமாக அமர்ந்திருந்தார். அதனால் அது ஜீவதேகம் அல்ல, அது ஒரு நிர்குண பிரம்மம், பரமார்த்த சொரூபம். இதுதான் அவர் பெற்றிருந்த சுத்த தேகம். இரண்டாவதாக ஞான தேகம். அவர் எந்த பள்ளியிலும் கல்வி கற்கவில்லை, கலைகள் பயிலவில்லை. அவர் தோற்றுவித்த திருவருட்பாவில் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிரம்பி வழிகிறது. உடற்கூறு தத்துவம் நிரம்பி இருக்கிறது, மருத்துவம் பொதிந்திருக்கிறது, சகல கலைகளும் முழுமையடைந்திருக்கிறது. இயற்கை ஆற்றல் அனைத்தையும் அறிந்த இறை தேகமே அவரின் தேகம். இயற்கை விளக்கம், இயற்கை உண்மை, இயற்கை ஆற்றல் அனைத்தையும் கொண்டதுதான் அவருடைய ஞான தேகம். மூன்றாவது தேகம் பிரணவ தேகம். எல்லாம் வல்ல இறையாற்றல் இருக்க ஆற்றலால் அழுத்திக் கொண்டு நுண்ணிய துகள்களாக ஆகிவிட்டது. இந்த நுண்ணிய துகள்கள்தான் பரமாணு. பரமாணுவின் கூட்டுத்தான் விண் வான் வெளி அல்லது பிரணவம். நீர் நெருப்பு காற்று இவைகளெல்லாம் பிரணவத்தின் கூறுகளே. வள்ளல் பெருமான் தேகம் பிரணவத்தின் கூறுகளால் தோன்றிய பிரணவ தேக காட்சி. நீரை நீரால் நனைக்க முடியாது, நெருப்பை நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றை காற்றால் அழிக்க முடியாது. வள்ளல் பெருமானின் தேகம் அழிக்க முடியாத பிரணவ தேகம். திடப்பொருளாக இருப்பினும் நீரில் கரைந்து போகும் பொருள் கரைந்தே போகும், மீண்டும் அது நுண் துகள்களாக மாறிவிடுகின்றன. காற்றில் கரையக்கூடிய பொருள் காற்றில் கரைந்து கண்ணுக்கு புலப்படாத நுண் துகள்களாக மாறிவிடுகிறது. நெருப்பில் கரையக்கூடிய பொருட்கள் நெருப்பில் கரைந்து கண்ணுக்கு புலப்படாத நுண் துகள்களாக விண்ணாக வெளியாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இறை ஆற்றல்தான் பெருமானின் பிரணவ தேகமாய் வடலூர் பெருவெளியில் மையம் கொண்டு விண்ணிலும் வெளியிலும் இறையாற்றலை பரப்பிக் கொண்டுள்ளது. இதுதான் வள்ளல் பெருமானின் பிரணவ தேகம். சமரச சுத்த சன்மார்க்கம் மலர திரையுலக இயக்குனர் KR அவர்கள் இதை ஒரு ஞான வேள்வியாக தொடங்கியுள்ளார்கள். இந்த ஞான இசையை பொருள் உணர்ந்து கேட்டு அருட்பெருஞ்சோதியின் அருள் ஆற்றலை பெற்றுக் கொள்வோமாக.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லாவிரதம் குலைமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமளவு மாயை துன்றுமளவு மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க பயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி